move on to the rabbit. So rabbit binomial name or the biological name is Oryctolagus cuniculus. Oryctolagus cuniculus, and they belong to the phylum Chordata. They belong to the animal kingdom Animalia, phylum Chordata. Subphylum is Vertebrata. Why it is called as Vertebrata? Because they have the vertebral column, and they belong to the Mammalia. They give birth to young ones. So they belong to Mammalia, and they give birth to young ones and they have mammary glands. Okay, and then order is Lagomorpha, genus Oryctolagus, and species is the Cuniculus. This is a 2-mark question. They can even ask in 1 mark what is the order in which rabbit is being placed. What is the identify the phylum which the rabbit is placed. அப்படிலாம் கூட 1 markல கேட்கலாம். Okay, mass following கேட்கலாம். So what is the habit and the habitat? So what is a habit? Habit is the nature of the animal. So generally rabbit is very gentle and a timid animal. ரொம்ப சாதுவான ஒரு animal, ரொம்ப affectionate-ஆ கைண்டாக இருக்கக்கூடிய ஒரு animal, ரொம்ப gentle, ரொம்ப soft animal. And they movement எப்படி இருக்கும்? They show the leaping movement, and they live in burrows. இல்லையா, மண்ணுக்கடியில் குழி தோண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு animal. And they are distributed throughout the world. வேர்ல்ட் ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது. And they are mostly herbivorous in nature. They feed on grass and vegetables like turnip, carrots and lettuce. So rabbits are gregarious. Gregarious தான் என்ன? They move in groups. ஸோ ஒரு கூட்டமாக வாழக்கூடிய ஒரு அனிமல் வந்து இந்த rabbit அப்படின்னு சொல்லலாம். So there are different types of rabbits இருக்குது. அதில் வந்து pygmy rabbit was listed in the threatened species. Pygmy rabbit அப்படிங்கிறது ரொம்ப சின்ன rabbit அது. ஸோ இது வந்து 1919 வந்து it was a threatened species, ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. And there are a lot of rabbit which are very big in size also. Antelope jack rabbit அப்படிங்கிற ஒரு rabbit இருக்குது, and that is a very big animal. ஸோ நிறைய சைஸஸில் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கிறதும் இருக்குது, ரொம்ப பெருசாக ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கோட் சைஸ்க்கு இருக்கிற ஒரு ரேபிட் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி there are various சைஸஸில் வந்து அனிமல்ஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் த ரேபிட். ஸோ யாரில் ரேபிட் பார்த்துருக்கீங்களா? படத்தில், வீடியோஸில், ஸோ எங்கேயாவது ஜூவில் நிறைய இடத்துல வந்து இப்போ வளர்க்குறாங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் கூட வளர்க்குறாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்லலாம் பார்த்துருக்கலாம். யா, ஓகே. ஸோ rabbit is very 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 gentle and soft animal. So they say shape, size, shape and coloration. We'll move on to it. It has an elongated and cylindrical body. So பார்த்தீங்கன்னா அதோட பாடி வந்து almost will be a cylindrical body, and the males and females are of the same size. சில அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா மேல்ஸ் வந்து பெருசாக இருக்கும், ஃபீமேல் சின்னதாக இருக்கும். சில இதில் ஃபீமேல்ஸ் பெருசாக இருக்கும், மேல் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் டிஃப்ரென்சியேஷன் வந்து சொல்ல முடியும். பட் இட் இஸ் நாட் சீன் இன் கேஸ் ஆஃப் த rabbit. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் ஆஃப் சேம் சைஸ், and they grow about 45 centimeter in length and weigh about 2.25 kg as adult. 2.5 கிலோ தான் ஒரு ரேபிட் வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. சின்ன ரேபிட் வந்து ஒரு அடல்ட் வந்து 2.25 kg தான் இருக்கும். And the color varies from white to black and white. ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணி இருக்கும், அதே மாதிரி ப்ரௌன் கலர். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆர் தேர், அண்ட் தேர் பாடி இஸ் கவர்ட் வித் அ ஃபர். ஸோ ஜென்ரலாக வந்து மெமாலியா அப்படின்னு சொன்னாலே மேமல்ஸ், ஆல் மேமல்ஸ் வில் பி ஹேவிங் ஹேர் ஆன் தேர் ஸ்கின். சரியா, நமக்கு கூட இருக்குல்ல, நம்ம ஸ்கின் மேலே வந்து ஹேர் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் வந்து இந்த ஹேர் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. பட் இன் கேஸ் ஆஃப் டாக்ஸ், யூ கேன் see in dog, tiger, bear, இந்த மாதிரி அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா they have hair on their body surface. ஓகேவா? ஸோ தட் இஸ் a kind of fur which keeps என்னம்மா, ஆமாம், வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னா நம்மளை தொட்டு பார்த்தா எப்போவுமே சூடாக இருக்குல்ல. நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், நம்ம பாடி தொட்டு பார்த்தா எப்போவுமே எப்படி இருக்கும், சூடாக இருக்கும். கரெக்டாக? ஸோ வி ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது the animals that live in water will be having cold temperature and they are called as cold blooded animals.
ஓகேவா? Okay. This the body division. The body is divided into head, neck, trunk and tail. The body is divided into 4 parts: head, neck, trunk and tail. You can see here the head, and this is the neck region, and the body is the trunk and the tail region. So it is divided into 4 parts: head, neck, trunk and tail. So ஒரு part பத்தியும் படிக்கலாம். First, what is the head? Head is a ovoid, flattened and bears a truncated snout. ஸோ அதாவது இப்போ ஒரு ரவுண்ட் இப்படி வரைகிறோம் அப்படின்னா இதில் இந்த மூக்கு மட்டும் எப்படி இருக்கும், இப்படி தனியாக இருக்கும்ல ரேபிட்டில். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரங்கேட்டட். ஸோ இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பு தான். இதுதான் இப்படி ஓவல் ஷேப்பாக வரும் இல்லை ரவுண்டு. பட் இந்த நோஸ் மட்டும் என்ன ஆகுது, ஸ்னவுட் அப்படிங்கிறது அதோட வாய் பகுதி மட்டும் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ட்ரங்கேட்டட். ட்ரங்கேட்டட்னா தனியாக ஒரு பிரான்ச் மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரங்கேட்டட் சொல்லுவோம். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் மவுத், external nares, eyes, ears and vibrissae. அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னல் நேர்ஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். ஓகேவா? மூக்கு, ஐஸ் இருக்கும், இயர்ஸ் இருக்கும், விப்ரேசியேனா அந்த மீசை மாதிரி விஸ்கர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பார்ட்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் ஆன் த ஹெட். ஹெட்டில் என்னெல்லாம் இருக்குது? தே ஹாவ் ஐஸ், நாஸ்ட்ரில்ஸ், இயர்ஸ் அண்ட் விப்ரேசியே அண்ட் மவுத். So mouth is a transverse slit like bounded by upper lip and lower lip. அதோட mouth பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். They will be having a slit. So this is the upper lip and this is the lower lip. And above the mouth there is a 2 oblique openings called as the nostrils. மவுத்துக்கு மேலே வந்து 2 nostrils இருக்கும் அதுக்கு. And from each side of the upper lip tactile hair or vibrissae or whiskers project outside. மீசை மாதிரி ரெண்டு சைடும் அதுக்கு இருக்குது. And a pair of large movable external ear or pinnae is situated on the top of the head. So அதோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா they have a slit வரி இருக்குது, that is the mouth, and nostrils, a pair of eyes and then external ears. External ears are also called as pinnae. ஓகேவா? எக்ஸ்டர்னல் இயர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? பின்னே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, தீஸ் ஆர் த பார்ட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் ஆன் த ஹெட். ஸோ நெக்ஸ்ட் நெக். வாட் இஸ் த நெக்? நெக் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த ஹெட் அண்ட் த ட்ரங்க் இல்லையா? நெக்குங்கிறது ஹெட்டையும் ட்ரங்க் ஆஃப் த பாடியும் ஜாயின் பண்ணுற பார்ட் இஸ் கால்ட் அஸ் தி நெக். இட் ஹெல்ப்ஸ் டு டர்ன் த ஹெட். ஸோ அந்த நெக் என்ன பண்ணும்? தலையை வந்து ரொட்டேட் பண்ணி பின்னாடி வரது பார்க்கறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் தென் ட்ரங்க். ட்ரங்க் இஸ் டிவிசிபிள் இன்டு ஆன்டீரியர் thorax and posterior abdomen. ஸோ இந்த ட்ரங்க்கை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ என்னவா பிரிக்கிறோம்? இந்த ட்ரங்க்கை 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் போஸ்டீரியர்னா பேக் பார்ட். ஸோ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் ட்ரங்க் அப்படின்னா த ஆன்டீரியர் பார்ட் இஸ் திஸ் இஸ் த ஆன்டீரியர் பார்ட் அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் தி thorax and the posterior part is called as the abdomen. Okay, so it is divided into two parts. One is called as the anterior thorax and posterior abdomen. And females, 4 to 5 teeth or nipples are present on the ventral surface between the thorax and the abdomen. So all mammals will be having teeth. இல்லையா? மடின்னு சொல்லுவோம், கவுக்கெல்லாம் இருக்கும்ல பால் கொடுக்குறதுக்கு. ஸோ மெமரி கிளாண்டில் இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் as the teats. அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? டீத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் டீத்ஸ் ஆர் ப்ரெசென்ட். எவ்வளோ இருக்கும்? 4 or 5 will be present on the ventral surface. ஸோ இந்த thorax regionல 2 லெக்ஸுக்கு நடுவில் வந்து they will be having a mammary gland. So nipples are present. Teats or nipples are present in between the thorax and the abdomen. This is present only in the females. Next, the trunk bears a pair of pentadactyl limbs. So what is a pentadactyl limbs? அப்படின்னா என்ன? பென்டானா என்ன? 5. டாக்டைல் அப்படின்னா செப்பரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கையில் ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, வி ஹாவ் ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குல்லையா? 1 2 3 4 5. வி ஹாவ் ஒன்லி 5. ஸோ தம் இந்த மாதிரி வில் பி ஹேவிங் ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு இல்லையா? திஸ் இஸ் 1 2 3 4 5. 5 இருக்கு இல்லையா? 5 செப்பரேட்டடாக இருக்குது. ஸோ அதுதான் டாக்டைல். பென்டாடாக்டைல் அப்படின்னா அதோட லிம்ஸ்லேயும் வந்து they'll be having separations. ஸோ டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் வை they are called as pentadactyl limbs. ஓகேவா? they have pentadactyl limbs
and the forelimbs are shorter and the hind limbs will be longer. ஸோ ஃபோர் லிம்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஃபோர் லிம்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 லெக்ஸை வந்து ஃபோர் லிம்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் த ஹைண்ட் லிம்ஸ் வில் பி லாங்கர். அதனால இது வந்து என்ன இருக்குது, பெண்ட் ஆகி இப்படி இருக்குது. ஓகேவா, இட் வில் பி லிட்டில் லாங்கர். அண்ட் ஆல் த டிஜிட் பியர்ஸ் கிளாஸ். ஸோ இதில் என்ன இருக்கும், கிளாஸ் இருக்கும். கிளாஸ்னால் இது நெயில்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ டு பரோ பண்ணுறதுக்கு லீப்பிங் மூமெண்ட்டுக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And then the anus is present in the posterior end. So mouthல ஆரம்பிச்சா digestive system should end in the anus. So anus வந்து last part இருக்கும், இந்த posterior part. And then அதோட பேஸில் தான் will be having the tail. So in females the ventral side slit like vulva is present. In male penis is present in the ventral side. So அதோட reproductive system. So vulva வந்து எதில் இருக்கும் in case of the females, and penis will be present on the male. And the male வந்து testis will be present, and the testis வந்து the scrotal sacs குள்ளே இருக்கும். That will be present outside the body. ஸோ ஏன் இந்த scrotal sacs உள்ளே இருக்கக்கூடிய the testis, இது ஏன் இந்த பாடியை விட்டு வெளியில் இருக்குது அப்படின்னா to reduce the temperature of the testis. இந்த testis வந்து ரொம்ப ஹாட், அதாவது பாடிக்குள்ளே இருந்தால் பாடியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், 37 degrees Celsius. ஸோ production of sperms will not be there. So to avoid that only the testis is being placed outside the body to lower the temperature. Okay. So this is the structure of that is external morphology of the rabbit. So next is the tail. So tail is very short and it is used to give signals to the other rabbits in the event of the danger. So tail அப்படிங்கிறது is very very important part where it is giving the signals. So the whiskers எப்படி வந்து அதுக்கு ரெசெப்டார்ஸ் மாதிரி, அதுக்கு வந்து என்ன நடக்குது சுற்றி அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரெசெப்டார் மாதிரி தான் இந்த டெய்லும் வந்து இட் வில் கிவ் சிக்னல். இட் வில் ஷேக் த டெய்ல் டு கம்யூனிகேட் வித் த குரூப் ஆஃப் அதர் rabbit. நெக்ஸ்ட்டு இன்டெகுமென்ட்ஸ். வாட் ஆர் இன்டெகுமென்ட்ஸ்? இன்டெகுமென்ட்ஸ் அப்படின்னா இது மேலே இருக்கக்கூடிய தோல், ஸ்கின், அதான் வந்து இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். So the integuments forms the outer covering of the body, the structures which are derived from it. So integument skinலேருந்து என்னெல்லாம் வந்திருக்கு இதில் அப்படின்னா hair which is covered all over the body. clawsனால் என்னது, காலில் நகத்துலேருந்து வரக்கூடியது claws. And nails, they will be having nails also. நம்ம கூட ஃபிங்கர்ஸ்லாம் நெயில்ஸ் இருக்குல்ல, so nails is a derivative of the skin. அதே மாதிரி they also have sweat glands, sebaceous glands and mammary glands. sweat glands என்னது, பாடியில் ஹீட் அதிகமாகும் போது வேர்வையாக நம்ம பாடியிலேருந்து வாட்டர் வெளியில் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் sweat glands. sebaceous glands secretes oil that will help in producing the oil on the body, and mammary glands will produce the milk. So the mammary glands என்னது, they are the modified glands of the skin. They secrete milk and help in nourishing the young ones. ஸோ யங் ஒன்ஸை வந்து ஃபுட்டு கொடுத்து அதை வந்து பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மெமரி கிளான்ஸ்லேருந்து மில்க் செக்ரேட் ஆகுது. அந்த மில்க் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் ஃபார் த யங் ஒன். த ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் த செபேஷியஸ் கிளான்ஸ் ஆர் எம்பெடட் இன் த ஸ்கின் டு ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். ஸோ மற்ற 2 கிளான்ஸும் வந்து அதோட ஸ்கின் மேலேயே இருக்கும். எப்படி நம்ம பாடியில் ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது, செபேஷியஸ் கிளான்ஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம ஸ்கின் வந்து நம்ம தூங்கி எழுந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தொட்டு பார்த்தா ஆயிலியாக இருக்கும், பிகாஸ் ஆஃப் த சீபம் தட் இஸ் ப்ரெசென்ட் ஆன் த skin which has been secreted, which gives the oily appearance on your body. Yeah, அதே மாதிரி sweat will be produced in our body. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பட் they are under the skin. ஸோ அதே மாதிரி தான் in all animals also these 2 glands, that is sweat glands and the sebaceous glands, are also present. Okay, so this is the external morphology of the rabbit. So next is the coelom or the body cavity. So what is called as a coelom? நம்ம 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டமில் வந்து based on the coelom they are classified into acoelomate, pseudocoelomates and eucoelomates. Yeah. So coelomனா என்னது? It is called as the body cavity. ஸோ ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ லைக் மேமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have outer skin. ஸோ நம்ம பாடியிலேயே வந்து we have cavity inside where it is called as the thoracic cavity, abdominal cavity அந்த மாதிரி. ஸோ அந்த thoracic cavityயில் தான் என்ன இருக்குது, we have the lungs,
அண்ட் ஹார்ட். அப்டாமினல் கேவிட்டியில் தான் அந்த இன்டெஸ்டைன் எல்லாமே உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வெளியில் ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் லேயராக நம்மளோட பாடி ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்குது. ஸ்கெலிட்டன் சிஸ்டம்க்கு வெளியில் தான் என்ன இருக்குது, நம்மளோட ஸ்கின் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இன் கேஸ் ஆஃப் திஸ் அனிமல் ஆல்சோ, it is a coelomate animal. It is divided into thoracic cavity and abdominal cavity. So in the thoracic cavity என்ன இருக்கும், they will be having the lungs. ஓகேவா? ஸோ இந்த thoracic cavityக்கும் இந்த abdominal cavityயில் digestive system, இல்லையா, அந்த digestive system இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிறது என்ன, the diaphragm. So diaphragm is the part that is present below the lungs, which separates the thoracic cavity, thorax, from the abdominal cavity. Okay. So the diaphragm is a characteristic feature of the mammals. Breathing movements are brought by the movement of the diaphragm. ஸோ நம்மளோட ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது, இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பண்ணும்போது அந்த டயஃப்ரம் தான் என்ன ஆகுது, இட் வில் ஸ்ட்ரெச் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இப்படி டோம் ஷேப்பில் மாறும் அண்ட் இட் வில் ரிலாக்ஸ். இந்த ரெண்டு மூமெண்ட்டும் நடக்கும்போது தான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்கும். நமக்கு அதை பற்றி படிக்கும்போது இன் டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ ஹியர் இட் வில் ஹெல்ப் இன் த ப்ரீதிங் மூமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் த லங்ஸ் அண்ட் த ஹார்ட் லை இன் த thoracic cavity, and whereas in the abdominal cavity, digestive system and the urinogenital system are present in the abdominal cavity. ஸோ எது எது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும். ஸோ thoracic cavityயில் என்னெல்லாம் இருக்குது, lungs and the heart is present, and in abdominal cavity we have the digestive system and the urinogenital system. Okay, so they are present in the abdominal cavity. So with this we finish the class today. We will continue in the next class. Digestive system. So you generally know what is a digestive system. It is called as an alimentary canal. அது என்னன்னு சொல்லலாம், alimentary canal சொல்லலாம் digestive system. So digestive system அப்படின்னு சொல்லும்போது it starts from the mouth and it ends at the anus. Okay, so this is the complete digestive system which has two openings, mouth and an anus. Okay, and it also have some digestive glands. So what are these digestive glands? These digestive glands will help in secretion of the enzymes, so that helps in digestion. Okay, that helps in digestion. So what does this alimentary canal consist of? It consists of mouth is the first part, and the buccal cavity, அதுதான் நம்மளோட வாய் பகுதி, buccal cavity. Pharynx, esophagus is the long tube that connects the mouth, the food that enters through the mouth and passes through the long tube and reaches the stomach. So this is the long tube that is also called as a food pipe, and then it will reach the stomach, and then small intestine, cecum, large intestine, and the anus. And these are the parts that are found in the digestive system of the rabbit. So what are the parts? They start from the mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, cecum, large intestine, and the anus. So we will study one by one. So what is the mouth? Mouth is a transverse slit. You can see the mouth that will be as a transverse slit. On the side la nam paakumbodhu oru slit irukum, bounded by the upper lip and the lower lip. Okay, it leads to the buccal cavity, which is the mouth. The basic floor of the buccal cavity is occupied by the muscular tongue. ஸோ நமக்கு கூட வாய் இருக்கும், அண்ட் உள்ளே ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும். That cavity is called as a buccal cavity, and it is occupying the muscular tongue, and the jaws bears the teeth. Okay, so these are the structures which are found on the mouth. You can see this is the buccal cavity, and this is the upper jaw, and this is the lower jaw, and the teeth are present. What is ma? So upper jaw and the lower jaw, in between they will be having a tongue in the base of the buccal cavity. Okay, so
So the buccal cavity leads to the esophagus. So it will lead to the esophagus, that is a long tube that through the pharynx. The pharynx open into the stomach, followed by a small intestine, and then cecum is a thin-walled sac present at the junction of the small intestine and the large intestine. It consists of bacteria that helps in the digestion of the cellulose. As these animals are belonging to the herbivorous, they eat lot of plants. So the food material, that is the plant, will be made up of the cell wall material called the cellulose. It has to be digested. So the cecum will be having lot of microbial flora, that is lot of bacteria will be there inside the cecum that will help in the digestion of the cellulose. And the small intestine opens into the large intestine and the colon and the rectum, and finally the waste are being sent out by the anus. This is the common structure of the digestive system. So what are the special features in case of this rabbit? So we'll see about the digestive glands. They have salivary glands in the mouth, gastric glands in the stomach, and liver, pancreas and intestinal glands. இதெல்லாம் வந்து எதில் இருக்குது, rabbitோட அந்த digestive systemல இருக்குது, and they are collectively called as the digestive glands. Name the digestive glands present in the rabbit அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் எழுதணும். salivary glands, gastric glands, liver, pancreas, intestinal glands. The secretions of the digestive glands help in the digestion of the food in the alimentary canal. ஸோ நம்ம அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கான என்சைம்ஸ் எல்லோரும் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டென்டிஷன் இன் த ரேபிட். டென்டிஷன்னா என்னது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த டீத் இன் த மவுத் இஸ் கால்ட் அஸ் தி டென்டிஷன். ஸோ டீத் அப்படிங்கிறது வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்? இட் இஸ் அ ஹார்ட் போன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் இஸ் யூஸ் டு கட், tear and grind. So that is used to cut, tear and grind. So 2 minutes. So dentition in teeth, and teeth are hard bone like structures used to cut, tear and grind the food materials. So rabbit oda teeth எப்படி இருக்கும் அப்படின்னா, it has 2 set of teeth. The existence of the 2 set of teeth in the life of an animal is called as diphthodont. So likewise in human beings also we have 2 set of teeth, that is diphthodont. So first teeth is called as a milk teeth or the young teeth, which will be falling at the age of 7 or 8 will start falling, and then your permanent teeth will be grown, and that will be permanent till your death. Yeah. So அது மாதிரி 2 set of teeth இருக்கும். That is the first teeth is called as a milk teeth, and then we will be having the permanent teeth. ஸோ இந்த மாதிரி 2 set of teeth வந்து நம்ம லைஃப் டைமில் மாறி வர்றதுனால that is called as diphthodont dentition அப்படின்னு பேர். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ரேபிட்டில் வந்து என்ன மாதிரியான டீத் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் கால்ட் as heterodont, as 4 kinds of teeth in mammals. ஸோ எல்லா மேமல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 kind of teeth இருக்கும். என்னெல்லாம் அந்த 4 kind of teeth? incisors, canine, molar and premolars. ஓகேவா? So these are the 4 types of teeth. What are they? Incisors, canines, premolars and the molars. இந்த 4 type of teeth எல்லா மேமலுக்கும் இருக்கும். சில மேமலில் இதோட நம்பர்ஸ் தான் சேஞ்ச் ஆகும், அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ ஆனால் 4மே வந்து மேமல்ஸில் இருக்கும். ஸோ தட் இஸ் வை we are called as heterodont. heterodontனா என்னது? We have different types of teeth. So that is why it is called as heterodont. ஓகேவா? ஸோ இதில் நம்ம டென்டல் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்மளோட ரேபிட்டோட டீத்தை வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் என்ன வந்து இருக்குது அப்படின்னா, தே ஹாவ் இன்சிசர்ஸ் இருக்குது. ஸோ தே ஹாவ் இன்சிசர்ஸ். என்னம்மா? ஸோ தே ஹாவ் இன்சிசர்ஸ். இன்சிசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது the front teeth are called as incisors, where the upper jaw will be having 2 incisors and the lower jaw is only having only 1 teeth. So incisors எவ்வளோ இருக்குது? மேலே 2, கீழே 1. ஓகேவா? So canine teeth is absent. So there is no teeth here. So canines are absent, and premolar and molar. So premolars, on the upper jaw there are 3, 1, 2 and 3 premolars, and lower jaw they have 2 premolars. So மேலே 3,
இங்கே 2. Canines are 0. Okay. So next set is the molars, which is 3 in the upper jaw and 3 in the lower jaw. So இதை தான் நம்ம ஃபார்முலாவாக எழுதுகிறோம். That is the dental formula, which is written as 3033. Sorry. 2033 2033 divided by 1023. So random pair. So this is incisors, canine, premolar and molar. So இதை வந்து இந்த மாதிரி எழுதுகிறோம். So this is called as the dental formula. So very important question. 1 mark or 2 marks கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? So this is the dental formula of the rabbit. So next பார்த்தீங்கன்னா, why there is a gap in between the canines? Canines பார்த்தீங்கன்னா there is no canine. Canine is 0, it's absent. But the gap between the incisors and the premolar is there, and that is called as the diastema. So the diastema அப்படிங்கிறது என்னது? It is the gap in between the two teeth, which is between the incisors and the premolar. So incisors and premolar நடுவில் you should have canine, but there is absent of canine in this rabbit. So canine இல்லாததுனால அந்த கேப்பை என்னன்னு சொல்கிறோம்? It is called as diastema. Okay. So இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த chewing, that is they chew the plant material இல்லையா, அந்த chewingக்கு இந்த கேப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. It helps in mastication and chewing food in the herbivorous animals. So it's just very important. So what is diastema can be asked in 1 or 2 marks, and the dental formula will definitely be asked in 1 or 2 marks. So you should definitely know about this. And then what is the role of the cecum? So digestive system generally இருக்கலாமா, நெட்வொர்க் இஷ்யூஸாக இருக்கலாம், தெரியலல்ல. ஸோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். So when cecum சொல்லும்போது it will also help in the digestion of the digested food in the case of the herbivores with lot of bacteria in it. Bacteria இருக்கும் அதில். என்னம்மா? So next is the respiratory system. So respiratory system அப்படின்னு சொல்லும்போது respiration, like all mammals they respire with the help of the lungs. So lungs is a light spongy tissue enclosed in the thoracic cavity. நேற்றே அந்த external morphology படிக்கும்போதே சொன்னோம். So அந்த abdominal region, that is the body, is being divided into 2 parts. One is called as the thoracic and another one is abdominal. So the thoracic region la dhaan enna irukum, a pair of lungs will be present. Okay. So thoracic cavity is bound by dorsally by the vertebral column. So back side la vandu it will be having the vertebral column, and ventrally by the sternum. Ventrally they will be having the sternum, and laterally on lateral sides they will be having the ribs, and the lower they will be having the diaphragm that separates the thoracic cavity and the abdominal cavity. So each lung is enclosed by a double membranous pleura. So in the lungs or the structure, this lungs is covered by a 2 membranous structure, that is a double membranous structure called as pleura. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், lung ஓட covering பேர் என்னது? Pleura. The atmospheric gases nostrils vadiya it will go into the air passages, through the nose. Air will go into it, through the windpipe it will go, and then it will go into the lungs. Okay va? So the atmospheric air passes through the external nostrils and the nasal passages and into the pharynx. From the pharynx it passes through the glottis. Inga irukum or region that is called as the glottis, and adu vadiya dhaan the windpipe is being formed. So the anterior part of the windpipe is enlarged from the larynx. So in that there will be an enlargement that is called as the larynx. You can see this, and this is the larynx, and the larynx is also called as the
வாய்ஸ் பாக்ஸ், நம்ம பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ லைக்வைஸ் நம்ம ரேபிட்டை படிக்கும்போது கம்பேரிட்டிவாக யூ கேன் கம்பேர் இட் வித் ஹியூமன் ஆல்சோ. ஓகேவா? ஸோ நமக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். லைக் லாரிங்ஸ், தட் இஸ் அ வாய்ஸ் பாக்ஸ், and that all is supported by 4 cartilages plate. Inside the larynx lies the vocal cord, and அதுதான் நம்ம பேசும்போது இந்த தொண்டையில் வச்சு கை வச்சு பாருங்கள், யூ கேன் see the vibrations. ஸோ இந்த வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகி அதுலேருந்து சவுண்ட் வெளியில் வருது. ஸோ தட் இஸ் த வாய்ஸ் பாக்ஸ். and the larynx will lead to the trachea or the windpipe. So இந்த larynxலேருந்து என்ன ஆகுது, it will be leading to the windpipe structure, that is also called as the trachea. So the tracheal walls is supported by rings of cartilage. So the trachea பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். it will be produced with the rings of cartilage. இந்த மாதிரி கார்டிலேஜால் இருக்கும் அது மேலே. ஸோ இதுக்கு மேலே வந்து it will be having an process called as epiglottis அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ the epiglottis is the covering layer. it is the cover of the trachea. ஏன்னா இதுக்கு parallel பேக் சைடில் என்ன இருக்கும், will be having the foot pipe. Okay, foot pipe, that is esophagus will be present. So this epiglottis act as a cover in between. When you keep talking, it will close the foot pipe and it will allow the movement of air. When you are swallowing, முழுங்கும் போது என்ன பண்ணுவோம், இது ஃபுட் பைப்பை வெயின் பைப்பை க்ளோஸ் பண்ணி ஃபுட்டை எப்படி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி லீடிங் ஃப்ரம் த பக்கல் கேவிட்டிலேருந்து. ஸோ இந்த பக்கல் கேவிட்டிலேருந்து ஃபுட் வரும்போது எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணும், வென் பைப்பை மூடி ஃபுட்டை உள்ளே போக அலோவ் பண்ணும். பேசும்போது இதை ஃபுட் பைப்பை மூடி நமக்கு விண்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த எபிக்ளாட்டிஸ் prevents the entry of food into the trachea through the glottis. The trachea divides into 2 branches. So in short trachea, அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், it will be divided into 2 branches and each branches will lead to the lungs. So இந்த ஒரு லங்ஸ்குள்ளே போகும். ஸோ பிரான்ச்சஸ்லேருந்து it will be divided into small branches. They are called as the branchioles, and branchioles end in the alveoli. So இங்கேருந்து alveoli வந்து air sacs. So balloon மாதிரி structures will be produced. So respiratory system, so nasal external nostrils, pharynx, and then the tracheaலேருந்து bronchioles, bronchus, bronchioles உள்ள இருக்கிற branches, and then it will end in the alveoli. Okay, this is the structure of the respiratory system in case of the rabbit. And then the respiratory events consist of 2 types of movement. One is called as inspiration, other one is called as the expiration. அப்படின்னா என்ன, inspiration you are breathing in, you are taking in the air, and that is called as inspiration. Expiration அப்படிங்கிறது நம்ம காற்றை வெளியில் விடுறோம், that is the expiration. That this process help in exchanging of the gases, that is we take in the oxygen and give out the carbon dioxide. So inspiration is an active process and expiration is a passive process. So இது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ப்ராசஸ், எனர்ஜியோடு இருக்கும். எக்ஸ்பிரேஷன் அந்த அளவுக்கு எனர்ஜி கிடையாது, it will be very slow process, and that is why it is called as the passive process. Okay, so next we'll move on to the circulatory system of the rabbit. Circulatory system நம்ம ஏற்கனவே ஹார்ட் படிச்சுட்டோம், நம்ம ஹியூமன் ஹார்ட் பற்றி படிச்சிருக்கோம். So it will be very very easy for you to remember as you know the heart already. So heart is a conical shaped or pear shaped structure. So you know there are upper 2 chambers are called as auricles and lower 2 chambers are called as the ventricles. So it is almost a pear shaped structure. It is closed inside the thoracic cavity. It lies in the thoracic cavity. It is covered by a membrane called as pericardium. So what is this membrane called as pericardium? Peri means outside. The heart is the cardiac structure that is being covered by a membrane called as pericardium, which is a double walled membrane. Okay, it's a double layer membrane. Then normally நம்ம heart படிச்சோம்ல அதே மாதிரி தான், heart is divided into 4 chambers, and upper 2 chambers are auricles and the lower 2 chambers are the ventricles. Auricles are separated by interauricular septum, ventricles are separated by interventricular septum. Auricles and ventricles are separated by auriculoventricular septum. Okay, so there will be an aperture here that is guarded by the valves. Here they will be having the tricuspid valve and the mitral valve. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். So next the artery and veins, and the arteries குள்ள இருக்கக்கூடிய valves தான் இந்த semilunar valve. So நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக போகிறதில்ல, just only the structures we have to study.
So you know that pre-caval and the post-caval veins the inferior vena cava and the superior vena cava, they collect the deoxygenated blood from the parts of the body and enters into the right auricle, and from the right auricle it enters into the left ventricle, and through pulmonary artery it goes out for the lungs for the oxygenation, and then come back to the pulmonary veins, and then enters into the left auricle. So left side will be having the oxygenated blood from the left ventricle. It goes out through the dorsal aorta to all parts of the body to supply the blood. So இதுதான் இங்கேயும் இருக்கு. So you can study this. So the pre-caval and the post-caval vein, that is the inferior and superior vena cava, collects the blood from the all parts of the body. Left auricle receives the oxygenated blood. Same time the left side will be receiving the oxygenated blood. When the auricles contract, both the blood from the auricle will be forced into the ventricle and they send it outside. Okay va? So this is the process of circulatory system in case of the rabbit. So we'll finish the class today. We'll meet in the next class.